ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். அமர்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான செவ்வாய் பிப்ரவரி 4 அன்று 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே ராசிநாதன் உச்சமாவதால் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். தொட்டது துலங்கும், வெச்சது விளங்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வம்பு வழக்குகள் வெற்றியாகும். 2-7 கூடிய சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடமான தனுசிலும் பிப்ரவரி 13 அன்று 10ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வெற்றி ஸ்தானத்தில் தனாதிபதி அமர்ந்து பல வகையிலும் மேன்மை தருவார். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 3-6 கூடிய புதன் பிப்ரவரி 12 வரை 10ஆம் இடமான மகரத்திலும் பிப்ரவரி 13 முதல் 11ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். வெளிநாட்டு படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைத்து செல்லும் நேரம். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். சகோதர வகை உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4 கூடிய சந்திரன் 6ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 கூடிய சூரியன் பிப்ரவரி 13 வரை 10ஆம் இடமான மகரத்திலும் பிறகு 11ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த மாதம். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியம் செய்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம். ராசிநாதன் 5 கூடிய சூரியன், 2 கூடிய சுக்கிரன், 3-6 கூடிய புதன் ஆகிய 4 கிரகங்கள் உங்கள் 10ஆம் இடமான மகரத்தில் கூட்டணி அமைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு. 9-12 கூடிய குரு உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் கௌரவத்தை மேம்படுத்தி அங்கிருந்து 5ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசை பார்வையிடுவதால் குழந்தைகள் வகையில் மேன்மை. கணவன் மனைவி சுமூக உறவு இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 10-11 கூடிய சனி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையை தர உள்ளார். நினைத்த வேலை மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். சனி பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் உங்கள் வார்த்தையாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகளின் நடத்தையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். ராகு கேதுக்களால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இருப்பினும் கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். சிறு உடல்நல பாதிப்பை தவிர வேறு எதுவும் உடல்நல விஷயத்தில் தென்படவில்லை. 4 கூடிய சந்திரன் 6ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 4, 5. அன்பர்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் பிப்ரவரி 12 வரை 8ஆம் இடமான தனுசிலும் 13 முதல் 9ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதியில் ராசிநாதன் வெற்றி, மகிழ்ச்சி என பல வகையில் நன்மை தர உள்ளார். உடலில் இருந்த நோய் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறும்.
பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி மேன்மை தரும். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு மாத பிற்பகுதியில் அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 2-5 கூடிய புதன் பிப்ரவரி 13 அன்று 9ஆம் இடமான மகரத்தில் இருந்து 10ஆம் இடமான கும்பத்திற்கு செல்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாடுகளில் சென்று படிக்கும் வாய்ப்பு அதிகம். அதற்கான விசா அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமையும். விரயங்கள் அலைச்சல்கள் மட்டும் அதிகமாகவே இருக்கவும் தவிர்க்கவும் முடியாது. 3 கூடிய சந்திரன் 5ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். 4 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 9ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். வீடு மனை வாகனங்கள் வாங்க விற்க நன்மை. சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 7-12 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 9ஆம் இடமான மகரத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார். இதுவரை 8இல் இருந்து அவர் கொடுத்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி வாய்ப்பு அமையும். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் முடிவடையும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஸ்திர சொத்துக்கள் வகையில் இருந்த ரிப்பேர் பராமரிப்பு செலவுகளும் குறையும். 8-11 கூடிய குரு 12ஆம் இடமான மேஷத்தில் இருக்கிறார். குருவின் பார்வை 4ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசில் விடுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைபடும். புதிய கடன்கள் ஏற்படும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர்கள் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். 9-10 கூடிய சனி 10ஆம் இடமான கும்பத்தில் இருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்கள் கடின உழைப்பால் மேம்பட செய்வார். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. புதிய முயற்சிகள் முதலீடுகளை தவிர்க்கவும். உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். 11இல் இருக்கும் மீன ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 5இல் இருக்கும் கன்னி கேத்துவால் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாட்டுடன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 6-7. அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 கூடையனுமான புதன் பிப்ரவரி 13 வரை 8ஆம் இடமான மிதுனத்திலும் பிறகு 9ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முற்பகுதி குழப்பங்களும் சஞ்சலங்களும் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பதால் நன்றாக ஆழமாக மனதில் பதியும்படி படிக்கவும். பிற்பகுதியில் தெளிவு பிறக்கும். முதற்பகுதியில் சுக சௌகரியங்களுக்கு சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகனம் வாங்க விற்க நினைத்தால் பிற்பகுதி நன்மை தரும். தாயின் உடல்நிலையில் முதற்பகுதியில் சிறிது இடைஞ்சல்கள் வந்து போகலாம். 2 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. பணவரவுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 8ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி மேன்மை தரும். உங்கள் முயற்சிகள் மாத பிற்பகுதியில் வெற்றியடையும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-12 கூடிய சுக்கிரன் மாதம் முற்பகுதியில் 7ஆம் இடமான தனுசிலும் பிறகு 8ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் இருக்கும். குழந்தைகள் மேன்மை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். மனம் மகிழ்ச்சி குறையும் வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாவது கடினம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் சக பெண்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம்.
திருமண ஏற்பாடுகள் செய்தாலும் உங்கள் மனநிலை அது சரியில்லை இது சரியில்லை என்று தடையை ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையும் கரடுமுரடாக பிரச்சனையுடன் இருக்கும். 3 கூடைய சூரியன், 1 4 கூடைய புதன், 5 கூடைய சுக்கிரன், 6 கூடைய செவ்வாய் இவர்கள் இணைவு 8ஆம் இடத்தில் ஒரு சில நாட்களுக்கு ஏற்படுவது எல்லா வகையிலும் குழப்பம், சஞ்சலம், முடிவெடுப்பதில் தாமதம் ஆகியவற்றை கொடுக்கும். நீங்களாக எதை தேடி சென்றாலும் தோல்வியாகவே அமையும். தானாக வரும் எதையும் உதறி தள்ளாதீர்கள். 6-11 கூடைய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 8ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். 6 கூடையன் 8இல் வருவது பாதகமில்லை என்றாலும் அவனே 11 கூடையவனாக இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கும். எதிரிகள் அதிக பலம் பெறுவர். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 7-10 கூடைய குரு 11ஆம் இடமான மேஷத்தில் இருந்து லாபங்களை கொடுக்கிறார். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவும். வேலை மாறும் எண்ணம் நன்மை அல்ல. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 3ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான துலாம், 7ஆம் இடமான தனுசில் விழுவதால் முயற்சிகள் பலன் தரும். குழந்தைகள் மூலம் நன்மையுண்டு. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நன்மையே. 8-9 கூடைய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் இருந்து கெடுதல் ஒன்றும் செய்ய போவதில்லை. அவர் பார்வை 3ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தைரியம் குறையலாம். குழப்பமான மனநிலை இருக்கும். எதிரிகள் அதிகமாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. 10இல் இருக்கும் ராகு ஆன்சைட் வாய்ப்புகளையும் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார். 4இல் இருக்கும் கன்னி கேத்துவால் சுகசௌகரியங்களுக்கு குறைவு இருக்கலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 8, 9. அன்பார்ந்த கடகராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2 கூடைய சூரியன் மாத முற்பகுதியில் 7ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் உகந்தது. மாதம் முற்பகுதி பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். 3-12 கூடைய புதன் மாத முதற்பகுதியில் 7ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் கடுமையாக முயற்சி செய்ய நினைத்த மதிப்பெண்கள் பெற முடியும். விரயங்களும் அலைச்சல்களும் வெளிநாடு சென்று படிப்பதற்காக செய்ய வேண்டி வரும். கடுமையான முயற்சி உங்களுக்கு நன்மை தரும். 4-11 கூடைய சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 6ஆம் இடமான தனுசிலும் பிறகு 7ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி நன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்யும் மாத பிற்பகுதியே உகந்தது. காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு, மனை, வாகன யோகங்கள் மையும். தாயின் உடல்நிலையில் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-10 கூடைய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 7ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள், பின்னடைவுகள் நேராகும். நீங்கள் நினைத்தபடி தொழில், வியாபார, உத்தியோக வகையில் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளிடம் இருந்த சுணக்கங்கள் மாறி கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 6-9 கூடிய குரு 10ஆம் இடமான மேஷத்தில் இருந்து 2ஆம் இடமான சிம்மம், 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசை பார்வையிடுகிறார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வீடுமனை, வாகனம் வாங்கலாம். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும். 7-8 கூடைய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் இருந்து சஞ்சலங்கள், குடைச்சல்களை கொடுக்கிறார். இந்த மாதம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஓரளவுக்கு வண்டி ஓடும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் கீழே வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கவும்.
குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துப்போவது பிரச்சனையை தவிர்க்க உதவும். குழந்தைகள் நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. 9இல் இருக்கும் மீன ராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னி கேதுவாலும் பிரச்சனைகள் ஏதுமில்லை. கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். அரசமர விநாயகரை பலம் வருவதும் சிவன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி 10, 11, 12 மதியம் வரை. அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம்பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 6ஆம் இடமான மகரத்திலும் பிறகு 7ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் தைரியம் குறையும் வாய்ப்பு அதிகம். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். மனதளவில் ஒரு குழப்பமான சூழ்நிலையே அமையும். தியானம், தவம், தெய்வ வழிபாடு போன்றவை நன்மை தரும். 2-11 கூடிய புதன் 6ஆம் இடமான மகரத்தில் மாத முற்பகுதியிலும் 7ஆம் இடமான கும்பத்தில் பிப்ரவரி 13க்கு பிறகும் சஞ்சரிக்கிறார். மனத்தடுமாற்றம் இருக்கும். மாணவர்கள் மேலோட்டமாக படிக்காமல் 100% முழுமையாக படிக்க வேண்டும். எதை விட்டு படிக்கிறீர்களோ அதுவே பரீட்சையில் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எதையோ பறிகொடுத்தது போல் இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் மாத பிற்பகுதியில் நிறைவேறலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு மாத பிற்பகுதியில் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க மாட்டார்கள். 3-10 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான தனுசிலிருந்து பிப்ரவரி 13 அன்று 6ஆம் இடமான மகரத்துக்கு வருகிறார். முயற்சிகள் வெற்றியாவது கடினம். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முரண்படலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் ஒரு மந்தமான சூழ்நிலையே இருக்கும். அரை குறையாக தெரிந்ததை கொண்டு எதிலும் காலெடுத்து வைக்காதீர்கள். வம்பில் போய் முடியலாம். அமைதி காப்பது நன்மை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாவது கடினம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் சிரமப்பட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதமில்லை. திருமண விஷயங்களை தள்ளி போடுவது நன்மை. காதல் வாழ்க்கையும் கரடுமுரடாக இருக்கும். 4-9 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 6ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். கோபத்தை தவிர்த்து அமைதி காப்பது நன்மை. தந்தை வழியில் பிரச்சனைகள் வரலாம். சுக சௌகரியங்களில் குறைபாடு இருக்கும். வீடு, மனை, வாகன விஷயங்களில் வாங்கவோ விற்கவோ வேண்டாம். தாயிடம் இருந்தும் பிரச்சனைகள் தலை காட்டலாம். 5-8 கூடிய குரு 9ஆம் இடத்தில் சாதகமாக இருப்பது ஒன்றுதான் சிம்மராசிக்கு ஆறுதல். குரு பார்வை உங்கள் ராசி 3ஆம் இடமான துலாம், 5ஆம் இடமான தனுசில் விழுகிறது. ஓரளவுக்கு நன்மை அடைவது குருவாலேயே. மற்ற கிரகங்கள் 6ஆம் இடமான மகரத்தில் கூட்டணி போட்டு தொல்லை கொடுக்கும் போது குருவே ஆறுதல் தருகிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். 6-7 கூடிய சனி 7இல் கண்டச்சனியாக இருந்து உடல்நிலையில் அவ்வப்போது தொல்லைகளை கொடுக்கிறார். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம் உங்கள் ராசி 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. உங்கள் பேச்சுவார்த்தைகளாலும் நடவடிக்கையாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். 8இல் இருக்கும் மீன ராகுவாலும் 2இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 6 கிரகங்கள் கூட்டணி அமைத்து கட்டி போட்டால் 9இல் இருக்கும் குருவால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி கிடைக்கும். 12 கூடிய சந்திரன் 2இல் கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. ஆதித்ய ஹிருதய பாராயணமும் குலதெய்வ வழிபாடும் நன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி 12 மதியம் முதல் 13, 14 வரை. அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 கூடியமான புதன் மாத முதற்பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முதற்பகுதி மாணவர்களுக்கு மேன்மையானதாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குழப்பங்கள், மனப்பதற்றம், முடிவெடுப்பதில் ஏற்படலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் ஃபைனான்சியலாக மேன்மை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வேலை மாற்றமோ பதவி மாற்றமோ ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் அமையலாம். எல்லாம் இருந்தும் மனதளவில் ஒரு வெறுமையை உணர்வீர்கள். 2-9 கூடிய சுக்கிரன் மாத முதற்பகுதியில் 4ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும்.
வீடு மனை வாகன வசதிகள் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இந்த மாதம் ராசிநாதன் 10 கூடியவன் 2-9 கூடிய சுக்கிரன் நிலை நன்றாக இருப்பதால் உங்களுக்கு கொண்டாட்டம்தான். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3-8 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 5ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே மன மகிழ்ச்சி பெருகும். ஸ்திர சொத்துக்கள் வகையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4-7 கூடிய குரு 8ஆம் இடமான மேஷத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. உடல் நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி விஷயத்தில் தவிர்ப்பது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளுடன் டைரக்டாக டீல் பண்ணவும். குரு பார்வை 12ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான துலாம், 4ஆம் இடமான தனுசில் விழுவதால் பண வரவு நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாகவே ஓடும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். 8இல் குரு இருப்பதால் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் தேவை. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். 5-6 கூடிய சனி 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்து கெடுதல் எதுவும் கொடுக்க போவதில்லை. சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. முயற்சிகள் வெற்றியடையாமல் ஏதோ ஒரு இடத்தில் வந்து நிற்கும். 7இல் இருக்கும் மீன ராகுவாலும் ராசியில் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 5ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற்பகுதி நன்மை தரும். 11 கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மொத்தத்தில் மாத முதற்பகுதி நன்மை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 15-16. அன்பர்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3-4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 கூடையனுமான சுக்கிரன் மாத முதற்பகுதியில் 3ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். 3இல் இருக்கும் ராசிநாதன் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய செய்வார். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாத முற்பகுதியை விட பிற்பகுதி மேன்மை தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் முடிவாகும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 2-7 கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஆனால் 7ஆம் பாவத்துக்கு விழும் சனி பார்வையால் கணவன் மனைவி 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை. 3-6 கூடிய குரு 7ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வை 11ஆம் இடமான சிம்மம் உங்கள் ராசி 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களும் ஒத்துழைப்பர்.
4-5 கூடிய சனி 5ஆம் இடமான கும்பத்திலிருந்து குலதெய்வத்தின் நல்லாசி கிடைக்கச் செய்வார். குழந்தைகள் சிறிது மந்தமாகவே இருந்தாலும் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. பண வருமானம் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். 3வது மனிதர் தலையீட்டை குடும்ப விஷயத்தில் தவிர்ப்பது நலம். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமாகவே நிறைவேறும். எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் இருக்கலாம், தடைகளும் இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள். 6இல் இருக்கும் ராகுவாலும் 12இல் இருக்கும் கேத்துவாலும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 9-12 கூடிய புதன் 4ஆம் இடமான மகரத்தில் முதல் பாதியிலும் 5ஆம் இடமான கும்பத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் காட்டில் மழை. நீங்கள் படித்ததே பரீட்சையில் வரும். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பீர்கள். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 11 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. 10 கூடிய சந்திரன் 12ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. 6இல் இருக்கும் ராகுவாலும் 12இல் இருக்கும் கேத்துவாலும் உங்களுக்கு நன்மையே. தொழில் வியாபார வகையில் மேன்மை கிடைக்கும். தொழில் வியாபார வகையில் மேன்மையே. இடமாற்றம், வேலை மாற்றம் அமைய வாய்ப்பு உண்டு. நரசிம்மர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 17, 18, 19 காலை வரை. அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான செவ்வாய் 3ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். எனவே நீங்கள் தெளிவான சிந்தனையும் திடமான எண்ணங்களுடன் இருப்பீர்கள். எதையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்வீர்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். 2-5 கூடிய குரு 6ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வை 10ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான துலாம், 2ஆம் இடமான தனுசில் விடுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. நினைத்த வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். அவர்கள் கல்விக்காகவோ திருமணத்துக்காகவோ கடன் வாங்கும் சூழ்நிலை அமையும். 3-4 கூடிய சனி 4ஆம் இடமான கும்பத்தில் அர்த்தாஷ்டமக சனியாக இருந்து குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சுக சௌகரியங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. வீடுமனை வாகன வகையில் ஏதாவது ஒரு செலவு இருந்து கொண்டே இருக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம், 10ஆம் இடமான சிம்மம், உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விழுகிறது. உடல்நிலையில் கவனம் தேவை. சிறு சிறு உபாதிகள், கேஸ்ட்ரிக் டிசார்டர், அலர்ஜி போன்ற ஏல்மெண்ட்ஸ் ஏற்படலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை இருந்தாலும் சக ஊழியர்களாலோ கீழே வேலை செய்பவர்களாலோ பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்கவும். உங்கள் நடவடிக்கையாலும் செயல்களாலும் மற்றவர்கள் பாதிக்காதபடி பார்த்து கொள்ளவும். 7-12 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமான தனுசில் மாத முதற் பகுதியிலும் 3ஆம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேம்படுவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்கள் மாத முற்பகுதியில் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் கரடு முரடாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும்.
8-11 கூடிய புதன் மாத முதல் பகுதியில் 3ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். ஆனால் திட்டமிடாமல் ஹேஸ்டியாக செய்யும் எந்த ஒரு செயலும் சரிப்பட்டு வராது. பிளானிங், எஸ்டிமேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் என்பது ஒன்றே உங்களுக்கு சரிப்பட்டு வரும். 10 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 3ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக அமையும். 9 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. 11இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் 5இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 19 மதியம் 20-21. அன்பர்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான குரு 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குரு பார்வை 9ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான துலாம் உங்கள் ராசியான தனுசில் விழுகிறது. தந்தையின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். சனியால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குழந்தைகள் உடல்நிலையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. வீண் விரயங்கள், அலைச்சல்கள் பயணங்களால் ஏற்படலாம். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் ஒரு சமயம் இருப்பது கடினம். 4-12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடுமனை வாகனங்கள் வாங்க சிறந்த நேரம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு தைரியமும் கம்பீரமும் இருக்கும். 6-11 கூடிய சுக்கிரன் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசியான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 7-10 கூடிய புதன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். ஆனால் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஆனால் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை. நினைத்தபடி வேலை மாற்றம், இடமாற்றம் இருக்கும். 9 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இது மேன்மையான மாதம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 8 கூடிய சந்திரன் 10ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. 4இல் இருக்கும் மீனராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 22-23. அன்பர்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் இடமான கும்பத்தில் 7.5 சனியில் கழிவு சனியாக இருக்கிறார். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் குடும்ப விஷயத்தில் 3வது மனித தலையீட்டை தவிர்ப்பது நலம்.
ராசிநாதனின் பார்வை 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் செலவுகள் வரலாம். வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்கவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்க வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு கிடைக்க தடை தாமதங்கள் ஏற்படலாம். மூத்த சகோதரர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை. எனினும் இதுவரை 7.5 சனியால் பட்ட துன்பங்கள் குறையும் வாய்ப்பு அதிகம். காரணம், உங்கள் ராசியில் இருக்கும் 4 கிரக கூட்டணியும் அவர்களின் பார்வையால் ஏற்படும் நன்மையுமே. 3-12 கொடை குரு 4ஆம் இடமான மேஷத்தில் இருக்கிறார். அர்த்தாசிரம குருவால் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம். குரு பார்வை 8ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசில் விடுகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் பண வரவு இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை, பதவி உயர்வு, வேலை மாற்றம், இடமாற்றமும் போன்றவை அமையும். சயன சுகம் மேம்படும். வீட்டில் உறவினர் வருகையாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். 4-11 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் உங்கள் ராசியான மகரத்தில் உச்சமாகி உங்கள் தைரியம் வீரியத்தை மேம்படுத்துவார். நீண்ட நாளை ஆசைகள் தாமதங்களை தாண்டி நடக்கும். லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு ஓடும். உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களிடம் இருந்த பயம் விரக்தி நீங்கி தைரியமாக செயல்படுவீர்கள். 5-10 குடை சுக்கிரன் 12ஆம் இடமான தனுசில் மாத முதற் பகுதியிலும் உங்கள் ராசியான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம் என நீங்கள் நினைத்தபடி உங்கள் முயற்சி கால பலன்கள் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 6-9 கூடிய புதன் உங்கள் ராசியான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் உடல்நிலையில் கவனம் எடுக்க வேண்டும். தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். 8 குடை சூரியன் உங்கள் ராசியான மகரத்தில் மாத முதல் பாதியிலும் 2ஆம் இடமான கும்பத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இது சாதகமான மாதம். மாத முற்பகுதியில் சில தினங்கள் 4 கிரக கூட்டணி உங்கள் ராசியில் விழுவதால் உடல்நிலையில் கவனம் தேவை. 4இல் இருக்கும் மீனராகுவாலும் 9இல் இருக்கும் துலாக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 7 குடைய சந்திரன் 9ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாட்டுடன் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி 24, 25, 26 காலை வரை. அன்பர்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியான கும்பத்திலேயே ஜென்மச்சனியாக குடைச்சல் கொடுக்கிறார். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க எந்த ஒரு பாதிப்பும் வராது. பாடமாகவே அமையும். ஜென்மச்சனியால் எந்த வேலையும் ஆமை வேகத்தில் இன்று முடியும். காரியம் நாளை முடியும், நாளை மறுநாள் என்று இருக்கும். எங்கு போனாலும் தடை தாமதம். எந்த ஒரு வேலையும் ஆமை வேகத்திலேயே நடக்கும். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. கடினமான முயற்சி ஒன்றே வெற்றி கொடுக்கும். தைரியத்தை கைவிடக்கூடாது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். பெரிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. 2-11 குடை குரு 3ஆம் இடமான மேஷத்தில் இருக்கிறார். பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் திதிய பிரகஸ்பதி கையிலே வாங்கினேன் பையிலே போடல, காசு போன இடம் தெரியல என்ற நிலையை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 7ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான துலாம், 11ஆம் இடமான தனுசில் விடுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும்.
3-10 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 12ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாவது பல வகையிலும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் நன்மையை கொடுக்கும். ஆனால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தீவிர முயற்சி ஒன்றே வெற்றி தரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதர வகையில் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4-9 கூடிய சுக்கிரன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன வசதிகள் மேலோங்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு சரியாக ஓடும். 5-8 கூடிய புதன் மாத முதற்பகுதியில் 12ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான கும்பத்திற்கு செல்கிறார். மாணவர்கள் கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ விரும்பிய இடத்தில் படிக்கும் சூழ்நிலை அமையும். குழந்தைகள் கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். 7 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 12ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் பிற்பகுதி மேன்மையானதாக அமையும். 2இல் இருக்கும் மீன ராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 6 கூடிய சந்திரன் 8இல் இருக்க மாதம் பிறக்கிறது. உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இமோஷனல் ப்ராப்ளமை உழட்டி கொண்டு ஹெல்த் ப்ராப்ளம் போல் உணர்வீர்கள். எப்பொழுதுமே எனக்கு ஏதோ வந்துவிட்டது என்பது போல நினைத்துக் கொள்வீர்கள். ஆஞ்சநேயர் வழிபாட்டுடன் பைரவர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 1, 26, 27, 28. அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 கூடையனுமான குரு 2ஆம் இடமான மேஷத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. நினைத்த பதவி, இடமாற்றம், வேலை மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பல வகையிலும் ஃபைனான்சியலாகவும் தொழில் வியாபார வகையிலும் மேன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு பார்வை 6ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும். இதுவரை நிலுவையில் இருந்த வம்பு வழக்குகள் முடிவடையும். தொழில் வியாபார விஷயங்களில் கேட்கவே வேண்டாம். எப்போதும் இருந்ததை விட இப்போது சந்தோஷமாக இருப்பீர்கள். 2-9 கூடைய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 11ஆம் இடமான கும்பத்தில் உச்சமாகிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். செவ்வாய் தனாதிபதியாக இருந்து உச்சமடைவதால் பணவரவு வகையிலும் நன்மையே. ஸ்திர சொத்துக்கள் வகையில் வரவு இருக்கும். 3-8 கூடைய சுக்கிரன் மாத முதல் பாதியில் 10ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு ஓரளவு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடாகி நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் விலகி இருப்பது நன்மை. 4-7 கூடிய புதன் மாத முதல் பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் மேற்படிப்புக்கோ ஆராய்ச்சி கல்விக்கோ அதிகம் செலவு செய்ய நேரிடும். 11ஆம் இடத்தில் இருக்கும் 4 கிரக கூட்டணியால் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகம் ஏற்படும். தாயின் உடல்நிலையில்
கவனம் தேவை. 5 கூடைய சந்திரன் 7ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். 6 கூடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் மேன்மை தரும். எதிரிகள் பலமிழப்பர். உடல்நிலையில் தலைவலி, காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம். 11-12 கூடிய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் விரயங்களை கொடுக்கிறார். மருத்துவ செலவுகள் இருக்கலாம். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான மீனத்தை பார்க்கிறார். உங்கள் வாய்ப்பேச்சால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். நீங்கள் அடைந்து வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை வந்து கதவை தட்டும். கூட இருப்பவர்கள் எதிரிகளைப் போல் நடந்து கொள்வர். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. ராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 2, 3, 29. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.